மதுரையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் வாகனங்களை சேதப்படுத்திய சிறுவனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கியிருக்கலாம். ஜெகநாத், என்ன நடந்தது? இதற்காக சிறுவன் ஜேசிபி வாகனத்தை இயக்கினான்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரையில் நள்ளிரவில் நடந்த இந்த கோர சம்பவம், குறிப்பாக சிறுவன் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கி இந்த பகுதி, குறிப்பாக மதுரை செல்லூர் 50 அடி ரோடிலிருந்து இந்த கம்மாக்கரை ரோடு இருக்கக்கூடிய சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சிறுவன் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கி இங்கு இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்களை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்களை இடித்து தள்ளியிருக்கிறார். இந்த பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலருடைய வாகனத்தையும் அவர் இடித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு குட்டியானை போன்ற வெஹிக்கிள் இங்கு நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த காவலாளி நூலிலையில் உயிர் தப்பி இருக்கிறார். இதற்கான காரணம் என்னவென்று கேட்கும்போது, சிறுவன் வீட்டில் நடந்த பிரச்சனையின் காரணமாக அவர் இந்த இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு ஜேசிபி இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு அவருக்கு யார் சாவி கொடுத்தார்கள், ஜேசிபி இயந்திரத்தை இயக்குவதற்கு அவருக்கு உரிமை, அதாவது லைசன்ஸ் இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளை பகுதி பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். 110க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள், குறிப்பாக அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் ஷேர் ஆட்டோவை ஓட்டி வாழ்வாதாரத்தை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல் இருக்கும்போது அவர்களுடைய ஷேர் ஆட்டோக்களை தரமட்டம் ஆக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த நேரத்தில் அந்த பகுதியில் அந்த சம்பவத்தை பார்த்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவரை கேட்கலாம். சார், சொல்லுங்க, இப்போ உங்களுடைய வாகனம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, என்ன நடந்தது? நைட்டு ஒரு 2:15 மணி இருக்கும். ஒரு ஜேசிபியை வச்சு ஒருத்தர் இடிக்கிறாரு. இடிச்சோன்னு டம் டம்னு சவுண்டு வருது. என்னமோ ஏதோன்னு பார்க்குற வண்டி, இங்கே நின்ற வண்டியை இடிச்சு அங்கிட்டு தூக்கி போட்டு திருப்பி இடிக்கிறாரு. இடிச்சுட்டு அங்கிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 குட்டியான ஆட்டோ, டூ வீலரு இதை பூரா அடிக்கிறாரு. இடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணி செவத்துல, கம்மாக்கரை செவத்துல இடிச்சு நிப்பாட்டினால நாங்கள் நிப்பாட்டிட்டோம். உள்ள இருந்து என்ன பண்றாரு, கல்லெல்லாம் வச்சு எறிகிறாரு. யாருமே நீ ஒன்றும் பண்ண முடியாதா, வைக்க முடியாதான்ட்டு அப்படியே அவரை தூக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல போதையில் இருக்காரு. வயசு என்ன எதுலாம் கேட்கல. பிடிச்சி அவரை நாங்கள் நிப்பாட்டிக்கிருக்கோம். நிப்பாட்டும் போது நல்ல போதையில் இருக்காரு. சரி, இவரை அடிக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோன் பண்ணியிருக்கேன். போலீஸ் 100க்கு ஃபோன் பண்ணேன். போலீஸ் எடுக்கவே இல்லை. இந்த இருக்கு, அதனால ஒன்றும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், காமிக்கலாம். நான் 6 ட்ரிப்பு கூப்பிட்டேன், போலீஸ் எடுக்கல. கரெக்டாக அவனை பிடிக்கும் போது 2:20 இருக்கும். போலீஸ் வரும்போது 3:15 மணிக்கு தான் போலீஸே வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. அப்புறமேட்டு கொப்படிச்சு கொண்டு போய் எடுத்து விட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருகே என் வண்டியை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இப்போ காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதம் ஆகும். இதை வச்சு தான் என் குடும்பத்தையே நான் பண்ணிக்கிறேன். 2 மாதம் ஆகும். என் வாழ்வாதாரம் அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சின்ன பாதிப்பாக உங்களுக்கு தெரியலாம் செய்தி பார்க்குறவங்களுக்கு. ஆனால் இது என்னுடைய வாழ்வாதாரம். இதுக்கு பூரா முழுக்க காரணம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டாஸ்மார்க் இருக்கு. 5 டாஸ்மார்க்லையுமே விடிய சரக்கு ஓடுது. விடிய சின்ன பையன் கையில் கூட மாத்திரை இருக்கு. அதுக்கு பூரா யாரு காரணம்? என்ன, அது கஞ்சா விற்கிறாங்க, சாரையா விற்கிறாங்க. விடிய ஓடுது. சின்ன பையனை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா கூட, எனக்கு என் மையம் +1 படிக்கிறா. அப்படி இப்ப அவன் வயசுக்காரன் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு பையனையும் மாத்திரை இருக்கு. குறிப்பாக இந்த ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இந்த பகுதி நடந்த இந்த விபத்தானது வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தற்போது காவல்துறையிடம் இவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவன் போதை வஸ்து பயன்படுத்தி இருக்கிறாரா, அவருக்கு எப்படி இது கிடைத்தது என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.